அறிவோம், அறிவிப்போம். சின்னங்களை இரண்டு வகைப்படுத்தலாம்: நல்ல சின்னங்கள் மற்றும் தீய சின்னங்கள். நல்ல சின்னங்கள் நம்மை நல்வழிப்படுத்துகின்றன. அதற்கு எதிர்மாறாக தீய சின்னங்கள் நமக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக நாம் நல்வாழ்வு வாழ நம்மை தூண்டுகின்றன. இந்த லூக்கா நற்செய்தியாளர் இறக்கைகளை கொண்ட காளையினால் அடையாளப்படுத்தப்படுகிறார். அதாவது யூத மரபிலே இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய பாவங்களுக்காக காளைகளை பலியிட்டார்கள். ஆனால் இயேசு வந்த பிறகு அவர் தன்னையே பலியாக அழித்தார். கல்வாரி மலையிலே தன்னையே பலியாக அழித்தார். புனித யோவான் உயர பறக்கும் கழுகினால் அடையாளப்படுத்தப்படுகிறார். ஏனெனில் அவருடைய நற்செய்தியிலே சமாரிய பெண், நிக்கோதேமுஸ் மற்றும் பார்த்தலேமி என பல நபர்கள் இறைவனோடு தனிப்பட்ட உறவை வெளிப்படுத்துகின்றார்கள். இந்த தனிப்பட்ட உறவானது நம்மை கழுகு போல உயர பறக்க வைக்குமாம். நாம் எத்தகைய சின்னங்களால் அடையாளப்படுத்தப்படுகிறோம்? நல்ல சின்னங்களா, தீய சின்னங்களா?